ஃபர்ஸ்ட் அவர் சென்னையில பேசும்போதும் அதே மாதிரி பேசுறாரு. பேசுறது மட்டும் கிடையாது, இபிஎஸ் அவர்களை பேச அலோவ் பண்ணல. அவர் மட்டும் தான் எல்லாம் பேசுறாரு. இபிஎஸ் அவர்கள் குவைட்டா இருக்காரு. ஸோ ஸ்டேஜை பார்க்கும்போதே நாங்க தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துறாரு. அதிமுக தான் முக்கியமான பிளேயர், பிஜேபி கிடையாது. முக்கியமான பிளேயர் அதிமுக தான். அப்படி இருக்கும்போது அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த இமேஜை அதிமுக மெயின்டைன் பண்றாங்களோ இல்லையோ பாஜகவும் மெயின்டைன் பண்ணும். அலையன்ஸ் ஜெல் ஆகணும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ இப்பவே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ கிட்ட தேர்தல் நெருக்கம் வரும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுதான். அப்போ நீங்க அதுக்கேற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். மக்களுக்காக நீங்க திமுக மேல அழுத்தம் போடணும், ஆளுங்கட்சி மேல அழுத்தம் போடணும். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க, அப்ப இந்த அழுத்தம் போட்டீங்களா? இந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் போட்டீங்களா? கஸ்டடி எழுத்து இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. அதிமுக ஆட்சியில கஸ்டடி எழுத்து நடந்தப்ப என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க? இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? கம்யூனிஸ்டுக்கு கொடுப்பாரு, சீட்ஸ் நிறைய கொடுப்பாரு, 40-50 சீட்ஸ் கூட கொடுப்பாரு. அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? திமுகவால யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியல. திமுகவால யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருந்தால் என்டிகே எவ்வளவு பவர்ஃபுல்லா வந்திருக்க மாட்டாங்க. அங்க இருக்கவங்க யங்ஸ்டர்ஸ் தானே. நான் இந்த தியாகங்கள்லாம் பண்றது நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் உங்க வாரிசுகளை உள்ள கொண்டு வரதுக்குமா என்ன? நான் ஐடியாலஜிக்காக, தமிழ்நாட்டுக்காக நான் தியாகங்கள் பண்றேன். நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்காக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மிக தீவிரமா தயாராகிட்டு வர நிலையில முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் கட்சிகளிடையே ஒரு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் நிலை வரதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய ஊடகவியலாளர் கேப்ரியல் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல மதுரை வந்துட்டு போன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். இதை உறுதிப்படுத்துற விதமா பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெறும் அப்படின்ற மாதிரி பேட்டியில சொல்லியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? அது இப்போ பாஜகவோட அரசியல் நிலைப்பாடு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. 2024 அவங்க தனித்து போட்டியிடுறாங்க லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல. ஸோ அப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் நம்ம மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தனித்து நம்ம போட்டிடுவோம். தனித்து போட்டிட்டா ஒரு சீட் கூட கிடைக்காது, பட் இருந்தாலும் கவலை இல்லை, நமக்கு ஒரு சீட் கிடைக்கலாலும் பரவாயில்ல, தனித்து நம்ம போட்டிடுவோம், கட்சியை வளர்ப்போம், அதிமுகவை பலவீனப்படுத்துவோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. அதுக்கப்புறம் 26 தேர்தலை பொறுத்தளவுல ஸ்டாண்டை கம்ப்ளீட்டா மாத்துறாங்க. அவங்க திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டை ஏன் மாத்துறாங்கன்னா, 26 அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. 26ல நம்ம நிறைய சீட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 26ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதிமுக மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தேவை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஸ்கிரிப்ட் புரியுது. ஆனா இப்ப அதிமுகவுக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள பண்றாங்க. நீங்க கூட்டணி வைக்காம அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. 24ல நீங்க பண்ண விஷயங்கள், அண்ணாமலை அவர்கள் பண்ண விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதானே நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப ஏன் அதிமுகவுக்கு அவங்க சிக்கல் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு புரியல. கூட்டணி ஆட்சியா, அதிமுக ஆட்சியா, பிஜேபி ஆட்சியா, இந்த விஷயம்லாம் இப்ப தேவை கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடிவு எடுத்துக்கலாம். இப்ப ஏன் அதை பேசணும்? அதுவும் குறிப்பா அமித்ஷா அவர்கள் சென்னையில பேசுறாரு, அதுக்கப்புறம் மதுரையில பேசுறாரு, பாஜக கட்சிக்காரங்க அதை பேசுறாங்க. அதெல்லாம் பேச வேண்டிய தேவை என்னன்னு நமக்கு புரியல. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் அவங்க தனித்து தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அமையல. அப்படி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாலே அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் அதை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணியில உள்ளதுலேயே பவர்ஃபுல்லான கட்சி அதிமுக தான். அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப ஏன் நீங்க அதிமுகவுக்கு இந்த சிக்கல் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயம் நமக்கு புரியல. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப அமித்ஷா அவர்களோட செயல்பாடுகளா இருக்கலாம், அதிமுகவோட செயல்பாடுகளா இருக்கலாம், திமுகவுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துறதை விட அதிமுகவுக்கு அது நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்கா, இல்ல தெரிஞ்சு வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா நமக்கு தெரியல. சார், முன்னாடி நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து அதிமுகவுக்கு பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுக்கறதா மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பார்த்தா முன்னாடி அண்ணாமலை இந்த மாதிரி கூட்டணியில இருந்துகிட்டே அதிமுகவுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அமித்ஷாவே அதை பேசுறாரு இல்லையா? அதாவது தலைமை கிட்ட இவங்க முறையிடுற இடத்துலயே அமித்ஷாவே தான் அதை பேசுறாரு.
ஸோ இது இன்னுமே அவங்களுக்கு நெருக்கடிக்கு தானே கொடுக்கும் அதிமுகவுக்கு. இது தெரியாமலாம் பண்ண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் சென்னையில பேசும்போதும் அதே மாதிரி பேசுறாரு. பேசுறது மட்டும் கிடையாது, இபிஎஸ் அவர்களை பேச அலோவ் பண்ணல. அவர் மட்டும் தான் எல்லாம் பேசுறாரு. இபிஎஸ் அவர்கள் குவைட்டா இருக்காரு. ஸோ ஸ்டேஜை பார்க்கும்போதே நாங்க தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துறாரு. அதனால நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அதிமுக பலவீனமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நாங்க தான் இங்க ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கோம், நாங்க தான் இந்த கூட்டணியை லீட் பண்றோம், எங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க மக்கள் மத்தியில கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. இது இந்த கூட்டணிக்கு நல்லது கிடையாது. இப்ப திமுகவே எடுத்துக்குவோம். திமுகவை பொறுத்தளவு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கட்சிகள்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க. மதிமுகவா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எல்லாருமே ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. திமுக நினைச்சாங்கன்னா அவங்களோட சீட்ஸை கம்மி பண்ண முடியும். ஆனா நீங்க அவங்களோட சீட்ஸை கம்மி பண்ணீங்கன்னா அந்த கட்சிகள் பலவீனமா இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து மக்களுக்கு ஏற்படும். இப்ப கம்யூனிஸ்டுகளோட சீட்ஸை நீங்க குறைச்சிங்கன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க, சரி கம்யூனிஸ்டுகளுக்கு பலம் இல்லை அதனால சீட்ஸை குறைச்சாங்கன்னு யோசிப்பாங்க. ஆனா அது திமுக கூட்டணிக்கு நல்லது கிடையாது. திமுக கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கணும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் பலமா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க கிரியேட் பண்ணணும். அப்பதான் மக்கள் கூட்டணிக்கு வந்து ஓட் போடுவாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இடங்கள்லயும் ஓட் போடுவாங்க. அதே லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும். இங்க இன்னும் அதிகமா அப்ளை ஆகும். இங்க அதிமுக தான் முக்கியமான பிளேயர், பிஜேபி கிடையாது. முக்கியமான பிளேயர் அதிமுக தான். அப்படி இருக்கும்போது அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த இமேஜ அதிமுக மெயின்டைன் பண்றாங்களோ இல்லையோ பாஜகவும் மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் அலையன்ஸுக்கு ஓட்ஸ் வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது இல்லாம நீங்க அதிமுக இங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க, நாங்க தான் பலமா இருக்குன்ற இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க அதிமுகவோட கூட்டணி வைத்தாலும் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது இல்ல. கட்சிக்காரன் கீழே இருந்து பாக்குறவன் என்ன யோசிப்பான், அவனுக்கு இரிட்டேட்ல ஆகும். ஸோ அதனால தெரியல அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு தெரியல. ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியுது இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகல. ஸோ அப்ப இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது மக்கள் மத்தியில தவறான ஒரு சிக்னலை கொடுக்கும். இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி ஃபார்ம் பண்றீங்க, அதுக்கான லாஜிக்கே என்ன? அலையன்ஸ் ஜெல் ஆகணும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ இப்பவே நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப கிட்ட தேர்தல் நெருக்கம் வரும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுதான். அப்ப நீங்க அதுக்கேற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கணும், சேர்ந்து கோஆர்டினேஷனோட வேலை பார்க்கணும். இப்படி உட்காந்துட்டு அவங்களுக்கு அதிமுக சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஜெல் ஆகும்? பிரச்சனை தான் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க லாஸ்ட் மினிட்ல அலைன்ஸ் வச்சா கூட பரவாயில்ல, சீக்கிரமாவே அலைன்ஸையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது என்னமோ சென்சிபிளா படல. சரி, நீங்க பேசும்போது இப்ப திமுக கூட்டணி பத்தி பேசுறீங்க. திமுக கூட்டணியில வந்து மற்ற கட்சிகள் பலவீனமா இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து கூடுதல் தொகுதியில கேட்டு வாங்கணும் திமுக கிட்ட அப்படின்ற முனைப்புல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதுல தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க அதாவது கூட்டணி கட்சிகள் கேட்கிற இடங்கள் வந்து அந்த கட்சிகளுக்கு கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதான் இப்ப நான் சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி சிறிய கட்சிகள் பலவீனப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். திமுகவும் பலவீனம் தான் பட்டிருக்காங்க. திமுகவும் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லை. சுத்தி இருக்கவங்க எல்லாம் வீக்கா இருக்கனால திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. திமுகவோட வரலாறுல இன்னைக்கு இருக்கிறது போல ரொம்ப பலவீனமா அவங்க என்னைக்கும் இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பலவீனமா இருக்காங்க. பெரிய லீடர்ஸ் கிடையாது, பெரிய பேச்சாளர்கள் கிடையாது, பெரிய தொண்டர் பலம் கிடையாது, கேடர் ஸ்ட்ரென்த் கிடையாது, ஐடியாலஜி ட்ரிவன் கேடர்ஸ் கிடையாது. ஓட்டு போடணும்னாலும் காசு இறக்கணும், எல்லாத்துக்கும் காசு இறக்கணும். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி மணி ட்ரிவன் பார்ட்டியா தான் அவங்க இருக்காங்க. ஸோ கட்சின்னு பார்த்தோம்னா பெரிய ஸ்ட்ரென்த் திமுகவுக்குமே கூட கிடையாது. பட் இங்க மீடியா வீக்கா இருக்கும்போது, கூட இருக்கக்கூடிய அந்த சிறிய கட்சிகள்லாம் வீக்கா இருக்கும்போது, எதிர்கட்சிகள் வீக்கா இருக்கும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ இந்த சிறிய கட்சிகளால் நிறைய சீட்ஸை நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க, விசிகே பேசுறாங்க, இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல கம்யூனிஸ்டுகள் வந்து இப்போ மற்ற கட்சிகள் கூட பண்ணலாம் இந்த விஷயத்த. இப்போ 4 வருஷம் அமைதியா இருந்துட்டு எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரியான குடைச்சல்களை கொடுக்கலாம். கம்யூனிஸ்டுகள் இந்த 4 இயர்ஸ்ல இப்ப இந்த சீட்டு வேணும் அப்படின்றதுக்காக பிரச்சனை பண்றாங்களே திமுகவுக்கிட்ட, இந்த மாதிரியான பிரச்சனை இந்த 4 வருஷத்துல வேற எங்கேயாவது பண்ணாங்களா? வேற எப்பயாவது பண்ணாங்களா? இந்த அளவுக்கு பண்ணல. ஸோ உங்களோட வேலை என்ன? மக்களுக்கு பிரச்சனை வரும்போது, ஆட்சியில குறைகள் இருக்கும்போது அதை மையமா வச்சு நீங்க திமுக மேல அழுத்தம் போடணும். மக்களுக்காக நீங்க திமுக மேல அழுத்தம் போடணும், ஆளுங்கட்சி மேல அழுத்தம் போடணும். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க, அப்ப இந்த அழுத்தம் போட்டீங்களா? இந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் போட்டீங்களா? கஸ்டடி எழுத்து இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. அதிமுக ஆட்சியில கஸ்டடி எழுத்து நடந்தப்ப என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க? இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஸோ அப்ப உங்களுக்கு சீட்டு வேணுன்றதுக்காக நீங்க வெளியே வந்து அழுத்தம் போடக்கூடாது, ப்ரெஷர் போடக்கூடாது. அது போடுங்க,
ஆனா மக்களோட பிரச்சனை வரும்போதும் போடுங்க. வெறுமனே உங்களுக்கு சீட் வேணுன்றதுக்காக மட்டும் வெளியே வந்து நீங்க இந்த அழுத்தங்கள் போடாதீங்க. ஸோ இது ஒரு ஒரு மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் அந்த பாயிண்ட்டை சொல்றேன். அதுவும் கம்யூனிஸ்டுகள் மாதிரியான ஒரு கட்சிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஐடியாலஜி இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் பக்கம் அவங்க நிக்கணும். மக்கள் இவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது ஒன்றும் பேசாம அமைதியா இருந்துகிட்டு இப்போ அவங்களுக்கு சீட்ஸ் வேணும்னு வரும்போது நீங்க கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடுறீங்க, திமுக மேல அழுத்தம் போடுறீங்க. இது அவ்வளவு சரியான ஒரு விஷயமா இல்லை. ரெண்டாவது, நெகோஷியேட் பண்ற இடத்துலலாம் அவங்க இல்லை. என்ன நெகோஷியேட் பண்ண முடியும் அவங்களால? நான் இப்போ நெகோஷியேட் பண்றேன்னா எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கணும். எனக்கு வேற 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கொடுக்கலன்னா இங்கே போயிடுவேன், அங்கே போயிடுவேன், நான் மிரட்டலாம். விஜய் இருக்காரு சார், விஜய் பக்கம் போறீங்க? தாராளமா போகலாம். சீட் எதுவும் கிடையாது. ஆனால் வின்னிங் சீட்ஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. கம்யூனிஸ்டுக்கு கொடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்க? கம்யூனிஸ்டுக்கு கொடுப்பாரு, சீட்ஸ் நிறைய கொடுப்பாரு, 40-50 சீட்ஸ் கூட கொடுப்பாரு. அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? வின்னிங் சீட்ஸ் இல்லைல்ல அது. தாராளமா தூக்கி எவ்வளவு சீட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அது விஜய் நின்னாலும் கன்வெர்ட் ஆகாது, சிபிஐஎம்மோ கம்யூனிஸ்டுகளோ நின்னாலும் அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வின்னிங் சீட்ஸ் வேணும்னா நீங்க இங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு வேற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அப்புறம் டொனேஷன்ஸ்லாம் நீங்க வாங்கினீங்க இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல, டொனேஷன்ஸ்லாம் விஜய் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால கம்யூனிஸ்டுகளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, போன தடவை கொடுத்த சீட்ஸை கொடுத்தாலே அவங்க கம்ஃபர்டபுளாக விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். இருக்கிறதையும் மேபி குறைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரெஷர்லாம் போடுறாங்களான்னு எனக்கு தெரில. பட் அவங்க நெருக்கி பிடிச்சலாம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் வாங்க முடியாதுன்னு தான் தோணுது. அப்படி நெகோஷியேட் பண்ணி திமுக மேலே அழுத்தம் போடுற இடத்துலலாம் அவங்க இல்லை. முன்னாடிலாம் ஆப்ஷன் இருந்தது. இப்போ பிஜேபி ஐடிஎம்கே அலைன்ஸ் சீல் ஆனதால வேற ஆப்ஷன் இல்லை. இல்லை சார், இப்போ இந்த திமுக நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறது முக்கியமான கட்சியை வந்து விசிகா தான் பார்க்கப்படுது. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி பேசுறதுக்கான காரணமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான். அப்படின்னா அவங்க அப்போதான் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தின் பங்கு அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டாக அவங்க கேட்கறது. ஆனால் அவங்க முன்னாடியே சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஆனால் வந்து மாநில கட்சி அங்கீகாரமும் அந்த கூட்டணியிலிருந்து அவங்க பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அப்போ கூடுதலாக சீட் ஒதுக்குறது பாசிபிள் தானே, கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி பார்க்கணும்? அதான் இப்போ நான் சொன்னது போல, நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் கையில் லெவரேஜ் இருக்கணும். அவங்க மேலே அழுத்தம் போடுறதுக்கான ஒரு லெவரேஜ் உங்கள் கையில் இருக்கணும். திமுக மேலே ப்ரெஷர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த லெவரேஜுமே இன்னைக்கு கிடையாது. அந்த அழுத்தம் நீங்கள் போடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் அந்த அழுத்தம் போட்டிருக்கணும். பாஜக அதிமுக அலைன்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அழுத்தம் போட்டிருக்கணும். ஒரு 2 வருஷம் அதிமுக வெயிட் பண்ணாங்க. ஏன் வெயிட் பண்ணாங்க? திமுக கூடிய கூட்டணி கட்சிகள் சில பேர் இங்கே வந்துருவாங்கன்றதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் திமுக மேலே அழுத்தம் போட்டுருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணல. ஸோ அதனால இப்போ நீங்கள் போட முடியாது. இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை எதிர்த்து இவ்வளோ ஆண்டுகளாக அரசியல் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த அரசியலை தூக்கி போட்டு நீங்கள் பாஜக கூட போய் அரசியல் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா மக்கள் அதுக்கப்புறம் உங்களை பெருசாக மரியாதையோடு பார்க்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நெகோஷியேட் பண்ணுவீங்க? நீங்கள் இப்போ மக்கள் நல கூட்டணி மாதிரியும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்துட்டாங்க மக்கள் நல கூட்டணியால். அது மக்கள் நல கூட்டணிக்குமே பெரிய ஏமாற்றமாக தான் போச்சு. ஸோ அதனால அந்த ஆப்ஷனையும் கையில் எடுக்க முடியாது. மக்களை வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஒரு தடவை தான் ஏமாற்ற முடியும். திருப்பி ஒரே பொய்யை வச்சு ஏமாற்ற முடியாது. ஸோ திரும்பவும் நீங்கள் இன்னொரு மக்கள் நல கூட்டணிலாம் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு என்னதான் ஆப்ஷன் இருக்கு? வேற விஜய் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இல்லாட்டி சீமான் ஒரு ஆப்ஷனா பார்ப்பாங்களான்னு தெரியல எனக்கு. விஜய் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். விஜய்கிட்ட போனால் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது. ஓகே சார், நீங்க சொன்னீங்க திமுகவுமே வந்து இப்ப பலவீனமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சைட்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட நம்ம பார்த்தாலுமே, ஆனா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இன்னுமே வந்து அவங்க அரசியல் தங்களுடைய அரசியல்ல வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துற இடத்துல இருக்கிறது தான் வந்து அவங்க எப்பவுமே தங்களை பிரதிபலிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தங்களுடைய அரசியல அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல எந்த கட்சி சிறப்பா செயல்படுத்தான்னு நினைக்கிறீங்க? அடுத்த தலைமுறைக்கு அவங்க அரசியலை கடத்துறாங்கன்னா அது என்ன பாயிண்ட்ல கேட்குறீங்க? ஃபேமிலி பாலிடிக்ஸ் மாதிரி கேட்குறீங்களா? ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்ற தாண்டி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நான் சொல்றது வந்து, அதாவது தொடர்ச்சியா வந்து அடுத்த கட்ட தலைமுறையை உருவாக்குற மாதிரி பேச்சு போட்டிகள் நடத்துறது, கூட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி இவங்க தான் அதிகமா இருக்கிறதா தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக்கிறாங்க. அது சோசியல் மீடியா மூலியமா இருக்கட்டும், அது எல்லா மூலியமாகவும். அதனால அடுத்த தலைமுறைக்கு இந்த பாலிடிக்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுல திமுக தான் இருக்கிறதா மக்களிடையே அந்த கருத்து இருக்கு. நீங்க அதை இப்போ ஒரு சிம்பிளான விஷயம், நீங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய மெஜாரிட்டி ஓட்ஸ் பார்த்தோம்னா அதிமுக திமுக கையில தான் இருந்தது, 90% மேல. இன்னைக்கு புது கட்சிகள் கிட்ட ஓட்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு.
என்டிகே கிட்ட நிறைய ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1% இருந்தாங்க 2016ல. இன்னைக்கு 8 ஆயிருக்காங்க. பிஜேபி பாருங்க இப்ப 10% ஓட்டு அவங்களுக்கு போன எலெக்ஷன்ல. அவங்கள 3% 2%லாம் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பாமக இந்த மாதிரியான கூட்டணி கட்சி பிஜேபி தனியா பிஜேபிக்கு மட்டும் 10-11% நினைக்கிறேன். அந்த அலையன்ஸுக்கு வந்து 18. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபியோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப விஜய் புதுசா உள்ள வந்தாருன்னா அவரும் திராவிட கட்சி கிடையாது. ஸோ அவரோட ஓட் ஷேர் லெட்ஸே ஒரு 8, 10, 5 ஏதோ இருக்குன்னு வச்சுப்போம். அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இதே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா திமுகவால யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியல. திமுகவால யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடிந்திருந்தால் என்டிகே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தானே. நாளைக்கு விஜய் கிட்ட போறவங்களும் யங்ஸ்டர்ஸ் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் இன்னைக்கு உள்ள வராருனாலும் அவருக்கும் தெரியும் அங்க ஒரு வேக்குவம் இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ் மேல பெரிய நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்கள உள்ள கொண்டு வந்துடலாம். பாஜக கிட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் போறாங்க. பட் ட்விட்டர்ல எல்லாம் ஆக்டிவா இருக்காங்கல்ல. பாஜக, என்டிகே, டிவிக்கு எல்லாம் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்காங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? யங்ஸ்டர்ஸ் அந்த கட்சிகள்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யங்ஸ்டர்ஸை பெரிய பெரிய அளவுல கொண்டு வர முடியல உள்ள. அதுக்கான காரணம் என்னன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆயிட்டே இருக்கீங்க. அப்படி கரப்ட் ஆகும்போது நேச்சுரலா எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. பழைய ஜென்ரேஷன் ஏத்துப்பாங்க. இது இப்படிதாங்க இருக்கும், ரோடுனா இப்படிதாங்க இருக்கும், மோசமா தாங்க இருக்கும், அரசியல்னா கரப்ஷன் இருக்குதாங்க செய்யும், அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. பழைய ஆட்கள் அப்படி போயிடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து புது தேடல், புது கட்சியை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. அதனால திமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்க ஒரு 60 வருஷமா 50 வருஷமா நீங்க அரசியல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்களும் அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருக்கீங்க. ஒரு காலத்துல 60கள்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வராங்க, துடிப்போட இருக்காங்க, ஐடியாலஜி இருக்கு. ஐடியாலஜி யூஸ் பண்ணி நல்ல பேச்சாளர்களை உருவாக்குறீங்க, பயங்கரமா அரசியல் பண்றாங்க, பவர்ஃபுல்லா இருக்காங்க, உயிரே போனாலும் பயப்படாத தலைவர்கள்லாம் அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நீங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க. அதிகாரத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கரப்ஷன் உள்ள வர ஆரம்பிக்குது. பணம் சில பேர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நம்ம பசங்க கிட்ட அந்த பணத்தை கடத்தணும்னு நினைப்பாங்க. அப்புறம் வாரிசுகளை மெதுவா உள்ள கொண்டு வரீங்க. இதெல்லாம் பண்ணும்போது கீழே இருக்கவன் எப்படி பார்ப்பான்? நான் இந்த தியாகங்கள்லாம் பண்றது நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் உங்க வாரிசுகளை உள்ள கொண்டு வரதுக்குமா என்ன? நான் ஐடியாலஜிக்காக, தமிழ்நாட்டுக்காக நான் தியாகங்கள் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லவங்க எல்லாம் மெதுவாக வெளியே போக ஆரம்பிப்பாங்க. கரப்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் வேகமா உள்ள வர ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிப்பாங்க கட்சிக்குள்ள. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு பெரிய தலைவர் அவரோட வாரிசை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க கேள்வி கேட்காம இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீ உன் வாரிசையும் கொண்டு வந்துக்க, நான் உன்ன கேள்வி கேட்க மாட்டேன், நீ என்ன கேள்வி கேட்காத. ஸோ எல்லா வாரிசுகள் எல்லாம் உள்ள இப்போ ஃபுல்லா பார்த்தோன்னா ஏகப்பட்ட வாரிசுகள் உள்ள இருக்காங்க. எல்லாம் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்சியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்களை யாரும் கேள்வி கேட்காம இருக்கக்கூடியவங்க தான் உள்ள வர முடியும். எங்களை யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா ஓரம் கட்டிடுவோம் அவங்கள. ஸோ அப்ப நேச்சுரலா பலமான ஆட்கள், நிஜமான சித்தாந்த பிடிப்புள்ளவங்க எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டான ஆட்கள் தான் உள்ள இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவோட ஸ்ட்ரென்த் அவங்களோட பணம் தான். பிகே மாதிரியான ஆட்கள், பெரிய பெரிய கன்சல்டன்ஸ் எல்லாம் ஈஸியா உள்ள கொண்டு வர முடியுது. பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அது இருக்கிறனால வண்டி ஓடுது. அது ஒரு கட்சியோட பலவீனம் ஆக்சுவலா. அந்த கட்சியோட நீங்க அந்த ஃபினான்ஷியல் சோர்ஸை மட்டும் நீங்க ஸ்குவீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்சி இயங்காது. இன்னைக்கு அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் அவங்க இருக்காங்க.